ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். எப்படியோ நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு நிகரான ஒரு காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறது வந்து பொய் இல்லை நிஜம்தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தூத்துக்குடி மாணவியோட கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து சாதாரணமான அக்யூஸ்ட் கிடையாது. அவர் வந்து ஆல்ரெடியே வந்து நிறைய கேஸில் வந்து சம்மந்தப்பட்டவன். அந்த அக்யூஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி சிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு நபர். அந்த நபரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தர்ம முனீஸ்வர். நல்லதாக தான் பேர் வச்சுருக்காங்க. அவர் பண்ணிட்டு வந்த தர்மமெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருட்டு, கொலை, இந்த மாதிரி நல்ல நல்ல தர்மமாக தான் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு 65 வயசு மூதாட்டியை வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி அந்த மூதாட்டிக்கிட்ட இருக்க நகையை பூரா பறித்து மாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கேஸு இந்த மாதிரிலாம் மாட்டியிருக்காரு. அவர் வந்து ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிடுறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அந்த நடந்த சம்பவம், அந்த மாணவியை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இவர் வந்து என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, பைக்கை திருடி நம்ம உள்ளே போயிடுவோம், பைக் திருட்டு கேஸில் போயிட்டோம் அப்படின்னா விசாரணை நம்ம பக்கம் திரும்ப நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பைக் திருட்டு கேஸில் மாட்டுறாரு. மாட்டினதுக்கப்புறம் இவரோட ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே வந்து சந்தேகப்படுற காவல்துறை வந்து அந்த டவரில் இருந்த மொபைல் சிக்னல் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அதில் இவரோட சிக்னல் மாட்டுது. கடைசியாக வந்து காட்டுக்குள்ளே சிசிடிவி இருக்காது, நம்ம தப்பிச்சிருவோம், எப்படி மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச இவர் கடைசியாக வந்து காற்றாலையில் இருக்க ஒரு சிசிடிவினால் வந்து மாட்டுறாரு. அங்கே தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டை வந்து பாராட்டுறதா இல்லை அந்த காற்றாலையில் சிசிடிவி வச்ச நபர்களை வந்து பாராட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்கல அப்படின்னா இன்னமும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு சவாலான கேஸாக தான் இருந்திருக்கும். இப்போ வரைக்குமே அந்த பொண்ணோட உடம்பை வந்து அந்த குடும்பமும் அந்த ஊர்க்காரங்களும் வாங்கியிருக்கிறது டவுட்டாக தான் இருந்திருக்கும். எப்படியோ அந்த பொண்ணோட உடம்பை வந்து அவங்க வாங்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கான நீதி கிடச்சிருச்சு. ஸோ வந்து குற்றவாளியும் வந்து காவல்துறை கைது பண்ணிடுச்சு. எது எப்படியோ குற்றவாளி சிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் வந்து நல்ல விஷயம். இனிமேலும் வந்து காவல்துறை வந்து அலட்சியமாக இல்லாமல் பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்கணும். பெண்ணுங்களை பெற்ற பெற்றோர்களும் பொண்ணுங்க எங்கேயாச்சும் வெளியில் போகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தனியாக அனுப்பாமல் சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக வர மாதிரி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிராமத்தில் இருக்கவங்க வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாய்லெட் வசதியை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது அது நமக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கணும். வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்கணும் அவசியம். இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகே மக்களே, தூத்துக்குடி குற்றவாளி வழக்கில் காவல்துறைக்கு ரொம்ப நன்றி.